பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை ரோமர் 12ஆம் அதிகாரம் 21வது வசனம். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ஆமென். இந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. தீமைனா எதுங்க? நீதிக்கு அடுத்தது. அநியாயம் எல்லாம் தீமை. தீங்கு நினைக்கிறது சொல்லுவாங்கல்ல, பிறருக்கு தீங்கு நினைக்காம நன்மையை செய்ய அப்படின்னு. உங்களை யாராவது காயப்படுத்துறாங்களா, தீமை செஞ்சு உங்களை ஒடுக்குறாங்களா, தகாத வார்த்தையாலோ இல்ல உங்கள் இருதயம் கலங்க அடிக்கிற மாதிரி, உங்கள் இருதயம் ஒடுக்கப்படுற மாதிரி பேசுறாங்களா, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு கெட்டதே பண்ணியிருக்கிறாங்களா, எல்லாரையும் மன்னிச்சு அவங்களுக்கு நன்மை செய்யுங்க. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் ஆண்டவர் தாங்க. அவர் ஒண்ணுமே செய்யல, எல்லா ஜனங்களுக்கும் நன்மை தான் செஞ்சாரு. ஆனா அந்த ஜனங்க அவருக்கு தீமையை தானே செஞ்சாங்க. அவரை காயப்படுத்தினாங்க, சாட்டையில வச்சு அடிச்சாங்க, கையில ஆணிய அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, இதயத்தை ஈட்டியால குத்துனாங்க, தலை முள் கிரீடத்தால் ஒரு தலையை காயப்படுத்தினாங்க. அவ்வளோ பாரமான சிலுவையை நமக்காக சுமந்தார். அவர் நன்மை செய்ய தான் அந்த உலகத்துல வந்தார். ஆனா அதை புரிஞ்சுக்காம ஜனங்கள் அவரு சிலுவையில அறைஞ்சாங்க. நீங்க தொடர்ந்து நன்மை செய்யுங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பரிசுத்தவான் விதமா சொன்னாரு. ஒரு ரோஜா செடி, அதுல நிறைய முள் இருக்கும். அதுல பூ, ரோஜா பூ வரும். குத்துற முள்ளா நம்ம இருக்கக்கூடாது. யாரையும் நம்ம குத்தக்கூடாது. குத்துற முள்ளனா யாரும் காயப்படுத்த மாதிரி வார்த்தையோ இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணக்கூடாது. நம்மளே யாராவது குத்துனாலும் அந்த குத்துறதுல இருந்து நம்ம இததான் பூ, ரோஜா அன்பை தான் வெளிப்படுத்தணும். ரோஜான்றது அன்பை குறிக்குது. இங்க பாஸ்டர் கடந்த வாரம் பிரசங்கத்துல சொன்னாங்க, லீலி புஷ்பம் உன்னத பாட்டுல சாலமோன் அவர்களுக்காக பாடப்பட்டது. அவர்கள் தன்னுடைய காதலிக்காக பாடினது. இத வேதத்தோடு எது இருந்தாலும் வேதத்தோடு ஒட்டு போகணும். உன்னத பாட்டுன்றது மனவாட்டிக்குரியது. யார் மனவாட்டி? நம்ம தான். அதுல லீலி புஷ்பம் முட்களுக்கு நடுவுல இருக்குங்க. கஷ்டமான பாதை, முட்களுக்கு நடுவுல அது வளர்ந்துருக்கும். காத்தடிக்கும் போது அந்த முள்ளு குத்தும், அந்த பூவே போய் முள்ளுல கீறிக்கும், திடீர்னு அந்த முள்ளு கூட பூவை கிழிக்கும். ஆனாலும் இந்த லீலி புஷ்பம் என்ன பண்ணுமா, வாசனையை தருமா, வாசனையை வெளிப்படுத்துறது அந்த லீலி புஷ்பம் இருக்குமா. வாசனையை வெளிப்படுத்தணுங்க. உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தணும். உங்களுக்குள்ளாக இருக்கிற அன்பை வெளிப்படுத்தணும். ஒரு நாள் வருங்க, அந்த நம்மளோட அவர் தோட்டத்தை மெய்யவும் லீலி புஷ்பத்தை கொய்யவும் ஒரு நாள் வரும். மணவாளன் வருவார். முட்களுக்கு நடுவில் இருக்கிற லீலி புஷ்பத்தை தன்னுடைய கூடையில் எடுத்துக்கொண்டு அவர் நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்வார். அவர் சீக்கிரம் வருகிறார். தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்யுங்கள். நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். தீமைய டிட் ஃபார் டாட்ன்னு இல்லாம, பல்லுக்கு பல் கல்லுக்கு கல் அப்படின்னு இல்லாம எல்லாத்தையும் அன்போடு செய்யுங்க. தீமையை நன்மையினால் வெல்லுங்க.
ஆமென். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இயேசுப்பா, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, இந்த நேரத்திலும் இயேசுப்பா தீமையை நன்மையினால் வெல்ல எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுக்கு கோபம் வருகிற நேரமெல்லாம் எங்களை பகைக்கிறவர்கள் நாங்கள் முழு பகையாய் பகைக்காமல் இயேசுப்பா இயேசுப்பா அது உமக்குரியதுப்பா. பழிவாங்குதல் உமக்குரியது என்பதை அறிந்து அவர்களுக்கும் நாங்கள் எங்களை சபிக்கிறவர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்க எங்களுக்கு நல் மனதை தாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தீமை செய்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நன்மையே பிரதிபலிக்க, அவர்களுக்கு நாங்கள் அன்பையே பிரதிபலிக்க கிருபை செய்யுங்க. செப்பா, நீர் சீக்கிரம் வருகிறீர். செப்பா, உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட இன்னும் அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்த கிருபை செய்யுங்க. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day.